மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதாவது மனமடிவு, பிட்டர்னஸ் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து இப்படியாக ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள ஒரு கனிதருகிற செடியாக, அவனுடைய கொடிகள் சுவரின் மேலே படருகிற அளவிற்கு அவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். அவனுடைய முந்தின வாழ்க்கையானது ஒரு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. வில்வீரர்கள் அவனை எய்து அவனை மனமடிவாக்கின வாழ்க்கை, அவனை பகைத்த வாழ்க்கை என்று சொல்லி, சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்தவன், தன்னுடைய சகோதரர்களால் மிகவும் பகைக்கப்பட்டு ஒரு நாளில் அவர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டு வஸ்திரங்களையெல்லாம் இழந்து ஒரு குழிக்குள்ளே போடப்பட்டு மீண்டுமாக அவர்கள் கைகளினால் தூக்கி அந்நிய தேசத்திற்கு அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே அத்தனை கசப்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனாலும் வேதம் ஆங்காங்கே சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி, அடிமையாய் சென்ற இடத்துல உண்மையாக இருக்கணும்னு சொல்லி, அங்கே போத்திபாரின் வீட்டில் உண்மையாக இருந்த போதிலும் கூட அங்கே ஒரு நாள் அவனுடைய மனைவியினால் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்படுகிறான். சிறையில் இருக்கும்பொழுது அவனுடைய வாழ்க்கை அத்தனை அவன் விடுதலை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சை எதை காட்டுகிறது? பார்வோனினுடைய அரண்மனையிலிருந்து ஒரு சுயம்பாகி வந்திருக்கிறான், ஒரு பானபாத்திரக்காரன் வந்திருக்கிறான். அவர்கள் முகங்கள் துக்கமாய் இருந்த பொழுது இவன் காலையிலே அவர்களை பார்த்து கேட்கிறான், இன்றைக்கு உங்கள் முகம் துக்கமாய் இருக்கிறது என்ன என்று சொல்லி. இவனுடைய வாழ்க்கையில் 1000 கசப்புகள், 1000 கஷ்டங்கள், வேதனைகள், மனமடிவுகள், எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோமே என்கிற சூழ்நிலையின் மத்தியிலையும் அவன் அத்தனை சோகங்களையும் உள்ளே மறைத்து கொண்டு, அத்தனை மனமடிவுகளையும் உள்ளே மறைத்து கொண்டு அவன் அவர்களை பார்த்து கேட்கிறான், உங்கள் முகம் ஏன் துக்கமாய் இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன அந்த மாத்திரத்தில் அவர்களுக்கு சொப்பனம் கண்டதுனால நாங்கள் இப்படி இருக்கிறோன்னு சொன்னபோது அவர்களுக்கு சொப்பனத்துக்கு அழகான அர்த்தத்தை சொல்லிட்டு 3 நாளையில் அந்த பார்வோனுடைய ஜனன நாள், அதாவது பிறந்த நாள் கொண்டாடப்படும், அதில் சுயம்பாகி தூக்கிலிடப்படுவான் பானபாத்திரக்காரன். அந்த ஸ்தானத்தில் அதே பழைய பதவியிலேயே அவன் அங்கே அமர்த்தப்படுவான் என்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்கிறான், நீ அந்த உயர்த்தப்படுகிற அந்த நேரத்தில் நாளில் என்னை நினைத்துக்கொள் என்று சொன்னபோது, அதே போல் 3 நாட்கள் கழித்து அவர்கள் 2 பேரும் அங்கே சிறைச்சாலையிலிருந்து கூட்டி செல்லப்படுகிறார்கள். சுயம்பாகி தவறு செய்திருக்கிறான், அவன் தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். அங்கே பானபாத்திரக்காரன் அதே ஸ்தானத்தில் வைக்கப்படுகிறான். அந்த அரசபையில் குற்றம் சாட்டப்பட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்கள் அந்த பழைய ஸ்தானத்திற்கோ விடுதலை பெறுகிறதோ கூடாத ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி பானபாத்திரக்காரன் யோசேப்பினுடைய அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தின்படி அந்த பழைய நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருந்தாலும் 3 நாளைக்குள்ளாகவே தன்னை நினைவுகூர சொன்ன யோசேப்பை மறந்து விட்டதை பார்க்கிறோம். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, யோசேப்பு மனமடிவோடு கூட காணப்பட்டதை, எப்படியாயிலும் இந்த சிறையிலிருந்து வெளியே போனோங்கிறதற்கு என்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லி என்று சொல்லி பானபாத்திரக்காரன் இடத்துல முறையிட்ட காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் அவனுக்கென்று ஒரு நாள் வந்த பொழுது கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் கழித்து அவன்
பார்வோனாலவே அழைக்கப்பட்டு அந்த பார்வோனுக்கு தகப்பனாக உயர்த்தப்பட்டதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். மனமடிவான சூழ்நிலைகள் அத்தனையும் தன்னுடைய வாழ்க்கையில் சகித்து கொண்டவனாக ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தன்னுடைய சோகங்களை தன்னுடைய துக்கங்களை உள்ளே வைத்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவனாக ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறவனாக காணப்பட்டபடியினால்தான் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுடைய தகப்பன் ஆசீர்வதிக்கிறான். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னது போல அந்த வசனத்தின்படி ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு நீரூற்றண்டையில் உள்ள கனிதர் செடியாக எகிப்து தேசத்துக்கு மாத்திரமல்ல அடைக்கலம் புகுந்து வந்த தன்னுடைய சொந்த குடும்பத்தின் ஜனங்களுக்கும், அதாவது எபிரேயர்களுக்கும் அவன் அத்தனையாக ஜீவரட்சணை செய்கிறவனாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார். மனமடிவுகளை மாற்றி அவனை ஆண்டவர் உயர்த்தினார். மூத்த மகனுக்கு பெயர் வைக்கும் பொழுதே சொல்லுகிறார், மனாசே, ஆண்டவர் என் தகப்பன் வீட்டில் உள்ள எல்லா வருத்தங்களையும் எனக்கு மறக்க செய்தார் என்று சொல்லித்தான் பெயர் வைக்கிறான். அத்தனை மனமடிவான சூழ்நிலையிலும் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டபடினால என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்கிற காரியத்தில் அவன் அத்தனை உறுதியாய் இருந்தபடினால ஆண்டவர் அவனை உயர்த்தினதை பார்க்கிறோம். யாக்கோபினுடைய வாழ்க்கையிலும் அதே போல ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய மாமனார் அவனை தொடர்ந்து வந்து பிடித்த பொழுது அவன் சொல்லுகிறான். ஆதியாகமம் 31 அதிகாரம் 41வது வசனத்தில், இந்த 20 வருஷ காலம் உடைய வீட்டிலே இருந்தேன், 6 வருஷம் உடைய மந்தைக்காகவும் இடத்தில் சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். அத்தனை எனக்கு ஒரு கசப்பான காரியம். 10 முறை நீர் சொன்ன உம்முடைய வாக்கை எனக்கு நிறைவேற்றவே இல்லை. நீ கொடுத்த பிராமிஸை எனக்கு நிறைவேற்றலை. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். இங்கே யாக்கோபினுடைய வாழ்க்கையிலும் அத்தனை ஒரு கசப்பான அனுபவம். வேலை செய்கிறான், 6 வருடங்கள் வேலை செய்கிறான். மீதி 2 குமாரத்திகளுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறான். மொத்தம் 20 வருஷம் வேலை செய்த பின்பும் அங்கே அவனுடைய மாமனார் அவனை ஏமாற்ற திட்டமிடுகிறார். அதுக்கு தான் அவன் சொல்கிறான், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவனின் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். கண்களை வைக்க வேண்டிய இடத்துல, பதிய வைக்க வேண்டிய இடத்துல யாக்கோபு பதிய வைத்திருந்தபடியினால அங்கே அவர் அத்தனையாய் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தபடியினால நான் விடுதலையை பெற்றேன். என் மனமடிவிலிருந்து நான் விடுதலையை பெற்றேன், இப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல இங்கே யாக்கோபினுடைய தாத்தா ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் ஆபிராம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நாட்களிலே ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் அவர் விசுவாசிகளின் தகப்பன் தான். அத்தனையாக அவரை குறித்து வேதம் புகழ்ந்து தள்ளினாலும் அவரும் ஒரு முறை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். 15 அதிகாரம் 2 வசனத்தில் ஆதியாகமத்தில், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அவனுடைய உள்ளத்தினுடைய ஏக்கமெல்லாம், ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையை தராமல் இவ்வளோ செல்வங்களை கொடுத்துருக்கிறீங்களே, இவ்வளோ சுகங்களை கொடுத்துருக்கிறீங்க, இது யார் அனுபவிப்பதற்கு? அங்கே என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமஸ்கு ஊரான் தான் இந்த எலியேசர் தான் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி கேட்ட அந்த ஆபிரகாமினுடைய மனமடிவையும் என் ஆண்டவர் அவனுக்கு மாற்றி 100 வயதில் அவனுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்து இன்றைக்கும் விசுவாச சந்ததியாக எல்லாரும் ஆபிரகாமினுடைய சந்ததிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, கடற்கரை மணலை என்ன கூடுமானால் எண்ணு என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் ஆபிரகாமோடு கூட அவனுடைய சந்ததியாக அழைக்கப்பட்டு அவனுக்குள்ளாக ஆசீர்வாதம் பெறுகிற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை
ஆபிராம் என்று அழைக்கப்பட்டவன் ஆபிரகாமாக மாற்றப்பட்டு ஆசீர்வாதம் பெற்றதை பார்க்கிறோம். அவனுடைய மனமடிவுகள் மாற்றப்பட்டன. ஒரு 100 வயதில் சந்தோஷத்தை அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் அவனுடைய வாழ்விலே உதவி செய்ததை பார்க்கிறோம். மனமடிவுக்கு ஒரே மருந்து ஆண்டவருடைய பாதம் ஒன்று மாத்திரமே. அவருடைய பாதத்தை நாம் இறுக பற்றி கொண்டு ஜெபிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவரை ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்பட்டோம் என்று சொன்னார். அவருக்காக பரிசுத்தம் உள்ளவர்களாக பரிசுத்த சன்னிதானத்தில் பிரவேசித்து அவரை தொழுது கொள்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால், நம்முடைய மனமடிவை மாற்றி ஒரு மகா பேரின்பத்தினால அவரால் நிரப்ப முடியும். அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் சகரியாவை குறித்து பார்க்கிறோம். சகரியாவுக்கு குழந்தை இல்லை. அவன் ஒரு பிரதான ஆசாரியனாக அவனுடைய நாட்கள் வந்தபொழுது அவன் அந்த சீட்டை பெற்று அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டு தேவனை ஆராதிக்கும்படியாக தூபங்களை ஆண்டவருக்கு காட்டும்படியாக பிரவேசித்திருக்கிறான். ஒரு தூதன் தோன்றி சொல்லுகிறான், அங்கே சகரியாவே, உன்னுடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. அவனும் வயது சென்றவனாய் இருக்கிற அந்த சகரியாவுக்கு ஆண்டவர் யோவான் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆராதனை செய்கிறவனாக, அந்த பணியில் தொடர்ந்து நீடித்திருக்கிறவனாக, தேவனை தொழுது கொள்ளுகிறதில், தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறதில், அவருக்கு நன்றி செலுத்துகிறதில், அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுகிறதில், அதில் எந்த தயக்கமும் இன்றி நிற்கிற அந்த சகரியாவினுடைய இருதயத்தில் ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த மனமடிவை ஆண்டவர் பார்த்து அவன் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டு தூபம் காட்டுகிற அல்லது ஆராதனை செய்கிற அந்த நேரத்தில் அவனுடைய இருதயத்தின் வேண்டுதலை ஆண்டவர் அவனுக்கு அருளி செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் சென்றால் மாத்திரமே மனமடிவிற்கு ஒரு நல்ல மருந்து கிடைக்கும். பிட்டர்னஸ், நம்முடைய கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு இடமும் இல்லை. நம்ம வரவேண்டிய இடம் கல்வாரி சிலுவை. அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மகா பெரிய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை இறுக பிடித்து கொண்டு என் வாழ்வில் இருக்கிற மனமடிவுகளை, கசப்புகளை, கசப்பான அனுபவங்களை மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவரை ஆராதிக்கிறவர்களாகவும் காணப்பட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் மனமடிவுகளை மாற்றி ஒரு மகா பெரிய பேரானந்தத்தினால நம்மை நிரப்புகிறதற்கு அவர் இன்றைக்கும் அவர் வாஞ்சை உள்ளவராக, வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தொழுது கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு, பதறாதே மனமே.